அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பாடியில இருக்க பெயின், எங்க வேணாலும் உங்களுக்கு பெயின் இருக்கலாம். அந்த பெயின ஹோப்பனோபோனோ டெக்னிக் மூலமா நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். ஸோ ஹோப்பனோபோனோ டெக்னிக்னா என்ன அப்படின்றத பத்தின ஒரு ஃபுல் டீடைல்டு ஒரு வெபினார் நான் நேத்து உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க இன்னைக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ள வாங்க. ஸோ உங்களுடைய பாடி பெயின் உங்களுக்கு தலைவலியா இருக்கலாம், வயிறு வலியா இருக்கலாம், கைவலி, கால் வலி, என்ன மாதிரியான பெயினா வேணாலும் இருக்கலாம். அந்த பெயின நம்ம இந்த செஷன்ல ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல எவ்வளோ லெவல்ல இருந்தாலும் சரி, அத 0க்கு கொண்டு வரலாம். ஸோ இந்த மேஜிக்கல் டெக்னிக்க யூஸ் பண்ணி நம்ம இப்போ உங்க பாடியில இருக்க பெயின நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எங்க பெயின், என்ன பெயின் உங்க பாடியில இருக்கு அப்படின்றத ஒரு பேப்பர்ல நோட் பண்ணிக்கோங்க. அந்த பெயின் என்ன லெவல்ல இருக்கு அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஹெட்டேக் இருக்கு அப்படின்னா, ரொம்ப சிவியரான பெயின் இருக்கு அப்படின்னா, உங்களோட பெயினோட ரேட்டிங் 10 அப்படின்னு நீங்க குடுக்க போறீங்க. இல்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்னா, 1. அதாவது நம்மளுடைய பெயினோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 1ல இருந்து 10 வரைக்கும் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நீங்க ரேட் பண்ணிக்க போறீங்க. 1 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், 8 இருக்கலாம், 10 இருக்கலாம். அது உங்களுக்கு தெரியும். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ பெயின் இருக்கு. அந்த பெயின்க்கு 1ல இருந்து 10 வரைக்கும் என்ன ரேட்டிங் உங்களால குடுக்க முடியும்னு நீங்களே குடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அந்த ரேட்டிங் தெரியும். ஸோ உங்களோட பெயின் என்ன? அந்த பெயின்க்கான ரேட்டிங் என்ன? அப்படிங்கிறத ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க. சோ ஒரு முறை பண்ணும்போது ஒரே ஒரு பெயின் மட்டும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட பாடியில இருக்க உங்களோட பெயின நீங்க இப்ப ரிலீஸ் பண்றதுக்கான சூப்பரான ஹொப்னோபோனோ டெக்னிக் நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த ப்ராசஸ நம்ம பண்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தேவைப்படும். 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள இந்த ப்ராசஸ் முடிஞ்சிரும். ஸோ நீங்க ஒரு சைலண்டான ஒரு பிளேஸ்ல ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள உங்களோட பெயின் நினைச்சு நீங்க ரிப்பீட்டடா சொல்ல போறீங்க. நான் என்ன சொல்றேனோ அதை என் கூட சேர்ந்து நீங்களும் ரிப்பீட் பண்ண போறீங்க. நான் ஜென்ரலா பெயின் அப்படின்ற சொல்ற இடத்துல உங்களுக்கு என்ன பெயின் இருக்கோ அந்த பெயின நீங்க சொல்லுங்க. இப்ப நான் பெயின் அப்படின்னு சொல்ற இடத்துல உங்களுக்கு தலைவலி இருந்ததுன்னா உங்களுடைய ஹெட்டேக் இல்ல தலைவலி அப்படின்னு சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு கண்ணுல பிரச்சனை இருக்கா, கண் வலி, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பெயின் இருக்கோ அதை ஸ்பெசிஃபை பண்ணி நீங்க சொல்லிக்கோங்க. ஓகே, நம்ம இப்ப செஷன் போலாமா? சோ உங்களுக்கு நான் ஒரு மியூசிக் ஷேர் பண்றேன். அந்த மியூசிக்கோட, அந்த ஹீலிங் மியூசிக்கோட உங்களோட பெயின நீங்க இப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? ஓகே, கெட் ரெடி. உங்களுக்கு நான் இப்போ ஒரு மியூசிக் வந்து ஷேர் பண்றேன். செகண்ட். ஓகே, ஒரு இடத்துல ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு மியூசிக் அண்ட் என்னோட வாய்ஸ் ரெண்டும் கிளியரா கேக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எஸ். ஓகே, ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துக்கோங்க. டேக் டீப் பிரீத். Keep your hands on your heart. நான் சொல்றத அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, ஐ எம் சாரி, ப்ளீஸ் forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. Take deep breath. Once again, keep your hands on your heart
Now repeat with me. I take 100% responsibility for my pain. Dear pain, I am sorry for not taking responsibility. Dear pain, I am sorry for attracting you. Dear pain, I am so sorry for feeling bad about you. I am sorry, dear health, for not taking care of you. I am so sorry, my dear universe, for vibrating in this frequency. Dear pain, please forgive me for hating you. Dear pain, please forgive me for complaining you. Dear pain, please forgive me for feeling bad about you. Dear health, please forgive me for not taking care of you. Thank you, dear health. Even though I'm not taking care of you, you're always taking care of me. Thank you, dear pain, for making me to take care of myself. Thank you, dear situation, for helping me to learn about my health. Thank you, dear pain, for releasing from me now. Even though I have created this situation, I love and accept myself as the way I am. I love you, my dear pain, because I am the creator of you. I love you so much because I know I can release you. I'm sorry. Please forgive me. Thank you. I love you. Take deep breath. Okay. ஓகே, இப்போ நீங்க உங்களுடைய பெயின் இப்போ என்ன ரேட்டிங்ல இருக்கு அப்படின்றத நீங்களே மெஷர் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரெடியூஸ் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட பெயின் என்ன, என்ன லெவல்ல இருந்துச்சு, இப்ப என்ன லெவலுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத உங்களோட நோட் பேட்ல எழுதிக்கோங்க. ஸோ இது 0 வர வரைக்கும் இந்த ப்ராசஸ அழகா ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களோட பெயின் 0க்கு வந்துரும். ஓகே, ஸோ உங்களோட பெயின் என்ன, என்ன ரேட்டிங்ல ஃபர்ஸ்ட் இருந்தது, எத்தனாவது ரவுண்ட்ல அது 0 வந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. வீடியோஸ ஃபுல்லா பாருங்க. நிதானமா உங்களுடைய இந்த 5 நிமிஷ ப்ராசஸ பண்ணுங்க. லைஃப்ல எவ்வளவோ விஷயத்துக்காக வேகமா ஓடிட்டு இருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் நீங்க பார்க்க முடியும். தேங்க்யூ so மச்.